அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்னைக்கு நாம பார்க்க போறது எளிய முறையில் இறால் 65 செய்யறது எப்படி என்பது தாங்க. வாங்க பார்க்கலாம். பொருட்களை பார்த்துடலாங்க. 1/4 கிலோ பொடி எறா மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி 3ஐயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எறாவை சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் இப்போது நான் சொன்ன கலவைகளெல்லாம் சேர்க்க போகிறேங்க. உப்பு சேர்த்துக்கிறேங்க, தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். அடுத்து காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்து இறாவில் நல்லா கலந்து விடுறேங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு எறா கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பரட்டி ஒரு 1/2 hour ஊற விடணுங்க. இந்த கலவைலாம் எறால நல்லா ஊறணும், அப்போ தான் நமக்கு ருசி கூடுதலாக கிடைக்கும். அதனால் கலந்து எடுத்து ஒரு 1/2 hour கழித்து இப்போ தவா வச்சு வறுக்க போகிறேங்க. தவா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்க்குறேங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுன்னா அந்த வாசம் எறாக்கு கிடைக்கும் போது எறா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால் 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு 2 பக்கமும் திருப்பி விடுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க எறாவை போட போகிறாங்க தவால. ஊற வச்சிருந்த எறாவை இந்த எண்ணெயில் போடுறேன். நார்மலாக 65லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பொரிக்கும் போது காரெல்லாம் எண்ணெயில் தங்கிடுங்க, நமக்கு வெள்ளையாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மசாலாலாம் எறாலே நல்லா ஊறி இருக்குங்க, சுவை நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். ரெண்டாவது, இதில் எந்த கலர் பவுடரும் நான் சேர்க்கலங்க. கலருக்காக தான் காஞ்ச மிளகாய் அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சேன். அதனால் வேறு கலர் நமக்கு தேவை கிடையாது. இப்போ அந்த வறுத்த கருவேப்பிலையை அது மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ருசியும் கூடுதலாக கிடைக்கும், நமக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லைங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் வேக வைக்கிறேங்க. 10 நிமிஷத்தில் திருப்பி போட்டு வேக வச்சா நல்லா ப்ரௌனிஷ் கிடச்சிடும் நமக்கு. திருப்பி போடுறேன். ஒரு பக்கம் செவந்துடுச்சு, அடுத்த பக்கத்து செவக்கிறதுக்காக திருப்பி போடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயும் நிறைய செலவாகாதுங்க. அதே சமயத்தில் மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும் இறால. மசாலா வெளியே பிரியாது தனியாக. அதனால் நல்லா சுவை கூடுதலாக நமக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, இறா நல்லா செவந்து வந்திருக்கு. நல்ல வாசமாகவும் இருக்குங்க. இறால் ஃப்ரை 95% ரெடி ஆகிடுச்சு. செவந்துருச்சு 2 பக்கமும். எடுத்து பரிமாற வேண்டியது தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.